நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. கல்விக்குரிய கிரகம் புதன். ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் புதன். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15. மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் ஓம் பூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க அல்லது காசு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் ஓம் பூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க அல்லது காசு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, பகல் 1:30 மணி வரை சந்திராஷ்டமம். அதுக்கு பிறகு நல்ல நாள், நல்ல புத்தி, நல்ல மனசு, நல்ல சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கும். பகல் 1:30 மணி வரை அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. பகல் 1:30 மணியிலிருந்து சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பகல் 1:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 1:30 மணிக்கு அப்புறம் சூப்பர். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், முக்கியம். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆம், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தோல்வி தள்ளி போடப்படும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு ஆரம்பிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நிதானம், பொறுமை, கவனம். எங்களை கேட்டால் நாள் முழுக்கவே சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு நினச்சி கவனமாக இருக்கிறது நல்லது. அனுகூலமான எண் இல்லை, திசை இல்லை, நிறமில்லை. சார் பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கா? பரவாயில்ல, மோசம் கிடையாது. பகல் 12 மணிலேருந்து நல்லா இல்லை, உறுதி. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், முக்கியம். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆம், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தோல்வி தள்ளி போடப்படும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 2, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் ஓம் பூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க அல்லது காசு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே பொறாமை வைத்தறிச்சல் நிறைய பேருக்கு இருக்குது. அதை குறைக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருவெண்காடே போற்றி. புதன் சிவனை வழிபட்ட இடம் திருவெண்காடு, பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. திருநாவுக்கரசர், திருத்தலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள்.
கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். தயவு செய்து படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவர் தான் தலைவர் கிழமைக்கு. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நல்லது. வழிபாடு முக்கியம். துலாராசிகார நேயர்களே, வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், உங்கள் பிறவி பலவீனம் அதிகமாக இருக்கிறது. அதனாலே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. வழிபாடு செஞ்சா. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். முக்கியம். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். ஆம், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. தோல்வி தள்ளி போடப்படும். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், சுறுசுறுப்பு என்கிற பெயரில் உங்களை நீங்களே தப்பாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும். வழிபாடு முக்கியம். நிதானம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? கேட்டையனுடைய தலைவர் புதன். மொத்தத்தில் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். பிரமாதமான நாள். உயர்வு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே பொறாமை வைத்தறிச்சல் நிறைய பேருக்கு இருக்குது. அதை குறைக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருவெண்காடே போற்றி. புதன் சிவனை வழிபட்ட இடம் திருவெண்காடு, பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. திருநாவு, திருநாவுக்கரசர், திருத்தலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். தயவு செய்து படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவர் தான் தலைவர் கிழமைக்கு. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நல்லது. வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வீம்பு பிடிவாதம் அதிகம். எனவே நிதானம், பொறுமை, விட்டு கொடுக்கணும். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி. கும்பராசிகார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நிதானம், சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே பொறாமை வைத்தறிச்சல் நிறைய பேருக்கு இருக்குது. அதை குறைக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருவெண்காடே போற்றி. புதன் சிவனை வழிபட்ட இடம் திருவெண்காடு, பூம்புகார் பக்கத்தில் இருக்குது. திருநாவு, திருநாவுக்கரசர், திருத்தலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். தயவு செய்து படிங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவர் தான் தலைவர் கிழமைக்கு. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நல்லது. வழிபாடு முக்கியம். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கவனம். வழிபாடு முக்கியம். ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? ரேவதியினுடைய தலைவர் புதன், கிழமைக்கு தலைவர் புதன். அதனால் கொஞ்சம் கரிசனாக இருக்கும், அவ்வளவுதான். அனுகூலமான எண் 4, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா.
மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷகனே போற்றி, தாமிரபரணியே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய் நண்பர்களுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தோல்வி தடுக்கப்படும். உறுதி. நேயர்களே, எப்படி இருக்கிறது இந்த புதன்கிழமை என்பதை சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆயில்யம், கேட்டை அல்லது ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற 3 நட்சத்திரத்திற்கும் தலைவர் புதன் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். அதே மாதிரி படிப்பு சிறக்க வேண்டுமா சார்? எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார், இனி என்ன சார் படிப்பு? ஜாலி சார். சரி, நீட்டுக்கு படிக்கிறவங்க இருக்காங்க, என்ட்ரன்ஸுக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ தான் +2க்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடுறீங்கல்ல. புதன்கிழமை தவறாமல் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. புத்தியிலே நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.